ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடவே முடியலை. இன்றைக்கி எப்படியாவது போட்டுறணும் அப்படின்னு ஒரு பால் பொங்கல் ரெசிபியோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பால் பொங்கல் ரெசிபி ரொம்பவுமே ரிச்சாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இனி இதை ஓரமாக வச்சிடலாம். இதை நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு குக்கரை எடுத்துக்கலாம். குக்கரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நம்ம பால் ஊற்றி பண்ண போகிறோம் இந்த பொங்கல். 1/2 லிட்டர் ஆவின் பால் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த கவர்லையே ஒரு 1/2 கப்பு போல் தண்ணீரை ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். பாலும் தண்ணீரும் பார்த்திங்கன்னா இவ்வளவு போதும். இனி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். குக்கர் இல்லாமல் பானையில் போட்டு நீங்கள் பொங்கல் வைக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 கப்பு கூட தண்ணீர் தேவைப்படும். அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியது தான். ஒரு 5 விசில் வந்தாலே போதும், சூப்பராக குக் ஆயிரும். பால்லையே நல்லா குக் ஆகுறதுனால ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நான் பர்த்டே கேக், ப்ரௌனி, அதுக்கப்புறம் ஜார் கேக் இதெல்லாம் சேல் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நாகர்கோயிலில் இருக்கிறீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள். பச்சரிசி பால்லையே நல்லா குக் ஆகிட்டு இனி இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பொங்கல் வரப்போகுது, எல்லாருமே பொங்கல் வைப்பீங்க. அதுலேயும் பால் பொங்கல் எல்லாரும் கண்டிப்பாகவே வைப்பாங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த பச்சரிசி கூட சில பேர் பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க. நான் பாசிப்பருப்பு சேர்க்கலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. ஒரு 1/4 கப்பு போல் தண்ணீர் கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். இந்த பொங்கல் இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் இதில் பால்கோவா 1 கப்பு போல் சேர்த்துருக்கேன். இது ஸ்வீட் இல்லாத பால்கோவா. பால்கோவாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். பாசிப்பருப்பு நான் ஏன் போடலை அப்படின்னா கலர் சேஞ்சாக தெரியும், வெள்ளையாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மட்டும்தான் நான் பாசிப்பருப்பை அவாய்ட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம சீனி சேர்த்துக்கிடலாம். நான் 1 கப்பு சீனி சேர்த்துருக்கேன். இதில் 1 to 1.25 கப்பு கிட்ட சீனி தேவைப்படும், பார்த்துட்டு சேர்த்துக்கிடுங்க. ஒரு குழிக்கரண்டி நான் நெய்யும் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக எடுத்த நெய், அதனால தான் அது திக்காட்டே இன்னும் ஆகலை. சீனி சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட லிக்யூடாட்டு மாறும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். ஒரு கொதி வந்தாலே போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல லிக்யூடாட்டு மாறி இருக்குது. இதில் ஃப்ளேவருக்காக வேண்டி ஏலக்காய் தூள் வேணுன்னா கூட சேர்த்துக்கிடலாம். நான் அதுவும் சேர்க்கலை. போன தடவையும் பொங்கல் டைம் நான் நிறைய பொங்கல் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான பால் பொங்கல் ரெடி ஆகிட்டு நல்ல திக்காட்டு இருக்குது பாருங்கள். இன்னும் திக்காட்டு மாறும். உங்களுக்கு லிக்யூடாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கிடலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ப்ரௌனி, பர்த்டே கேக்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். நாகர்கோயில் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதர் டிஸ்ட்ரிக் அப்படின்னா நம்ம கொரியர் கூட ப்ரௌனியை போட்டு விடலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி மில்க் மேட் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் இந்த பால் பொங்கல். எந்த பொங்கலையுமே இதுக்கிட்ட நெருங்கவே விடாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ரமலான் மாதம் கிட்ட வந்துட்டு, அதனால் நோன்பு நேரங்களில் புட்டிங், ஜூஸு இதெல்லாம் சேல் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் நாகர்கோயில் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும்
சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.